வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். பொங்கல் கொண்டாட்டம்லாம் சூப்பரா போயிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் காணும் பொங்கல் அன்னைக்கு அவுட்டிங் வந்தது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து நான் பூவராக சுவாமிகள் ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு போனத ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது ரிலாக்ஸா பாருங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே நாங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு, ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கும், அப்புறம் இங்க கொளஞ்சியப்பர் கோயிலுக்கும் தான் வந்தோம். சடன் பிளான் தான் இது. எங்க மாமனார் வந்து அவங்க ராசிக்கு வந்து ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லி பார்த்தாங்களாம். சரின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாம நானும் இந்த கோயில்லாம் பார்த்ததில்ல. சரி அவங்க கூடயே கிளம்பிரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா எனக்கு தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமு. பட் அவங்கலாம் ஆல்ரெடி போயிருக்காங்க. பட் அவங்க கூட சேர்ந்து போம்போது, அவங்க நெறைய ஸ்டோரீஸ்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு அந்த கோயில் கவர் பண்ணிட்டு தான் இங்க கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப நாளா நான் வந்து கொளஞ்சியப்பர் கோயில் வந்துட்டு சிவன் கோயில்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு முருகன் கோயில்ன்ட்டு. அங்க போய் பார்த்தா எவ்ளோ நெறைய வேண்டுதல்லாம் வந்து நெறைய எழுதி ஒரு மரம் மாரி இருந்தது. அதுல நெறைய கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. என் பசங்க வந்து தனியா அங்க நெறைய வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க. இந்த மாரி நெறைய கோயில்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி வீடு கட்டினா நம்மளும் சீக்கிரமா வீடு கட்டுவோன்ற மாரி ஒரு நம்பிக்கை. அதனால என் பசங்களும் தனித்தனியா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சில்லியா இருந்தாலும், இதெல்லாம் ஒரு ஜாலியா நம்ம கட்டுறது தான். பட் நம்ப முயற்சியும் தேவை தான். வீடு கட்டணும்னா சாதாரணமா இங்க கட்டுனா உடனே கட்டிற முடியுமா? அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அந்த மாரி ஒரு நம்பிக்கை தான் இதெல்லாம். நெறைய கோயில்ல இது மாரி நான் பார்த்துருக்கேன். அதனால மோஸ்ட்லி யாராவது அங்க அந்த மாரி கட்டி வச்சிருந்தாலே நாங்களும் அது மாரி கட்டிர்றது தான் எப்பயுமே. அது ஒரு ஜாலியா இருக்கும் நம்மளுக்கும். பசங்க விளக்கு போடுறத விட எனக்கு பயமே அவங்க ட்ரெஸ்ஸ எப்ப கரையாக்குவாங்கன்றது தான். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் எனக்கு பயமுறுத்துற மாரியே தான் போய் போய் அந்த எண்ணெய் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் தான் போல. நான் இந்த கோயிலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் எங்க அம்மாட்ட சொல்லும்போது தான் தெரிஞ்சது, நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு இங்க ஒரு மொட்டை போட்டுருக்காங்களாம். இது ஒரு பவர்ஃபுல்லான சாமி அந்த மாரி எங்க அம்மா சொன்னாங்க. பட் எனக்கும் சந்தோஷம் தான் அதுல. முருகர் வந்து எல்லா கோயில்லயும் வந்து சிலை வடிவத்துல அழகா வச்சிருப்பாங்க. பட் இந்த கோயில்ல வந்து அருவ ரூபமா இருந்தாங்க. அதாவது ஷேப்பே இல்லாத ஒரு கல்லு மாரி தான் இருந்தது. பட் இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னாங்க. நானும் எனக்கு தேவையான வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. மார்னிங் டிஃபன் வீட்லயே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துரலான்றது தான் பிளானு. பட் என்னன்னா, காணும் பொங்கல்னு எல்லா கடையும் மூடி வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா தான் இருந்தது. 1 ஆர் 2 ஹோட்டல்ஸ் தான் ஓப்பனா இருந்தது. நல்ல வேளை எங்களுக்கு சாப்பாடு அன்னைக்கு கிடைச்சிருச்சு. அங்க ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. பசங்கள்ட்ட சும்மா வெளியில போம்போது சொல்லி வச்சிருந்தோம். இந்த மாரி எக்ஸிபிஷன் கூட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு. எதுவுமே சொல்லலனாலும் சும்மா விடுவாங்க. பட் இது மாரி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அவ்வளோதான். நம்மளே மாட்டிக்கிட்ட மாரி தான். எக்ஸிபிஷன்னு போட்டு அரிச்சு எடுத்துட்டாங்க எங்கள. சரி போயிட்டு வந்துரலான்னு கிளம்பிட்டோம். மதியானத்துலலாம் நல்ல வெயில் தான். ஆனா ஈவினிங் ஆனா வந்து அந்த வெயில் வந்து உரைக்கவே இல்ல. எப்படின்னா ரொம்ப குளிரா தான் இருந்தது. வெயில் அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கு. ஒரு 4:00 5:00லாமே நல்லா வெயில் தான் அடிக்குது. பட் இருந்தாலுமே அந்த குளிர் இருக்க தான் செய்யுது. எப்பயும் இங்க வந்து எக்ஸிபிஷன்னா நெறையா வச்சிருப்பாங்க. ஸ்டால்ஸ்லாம் நெறையா இருக்கும். ஷாப்பிங் பண்ற மாரிலாம் நெறையா ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் என்னன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போல. இதுல என்னன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கலாம் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு இத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த எக்ஸிபிஷன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் இருந்தது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ அவங்க என்னென்னலாம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சும்மா டெமோ மாரி வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் பசங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா காமிச்சுட்டு கூட்டு வந்தாச்சு. நீங்க சின்ன வயசுல எக்ஸிபிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்களா? அதுல வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு என்ட்ட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸிபிஷன் வந்து ஸ்கூல்ல வந்து நான் எக்ஸிபிட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி எக்ஸிபிஷன்லாம் பண்றதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா வந்து நியூட்டன் ரிங் தான் வந்து டெமோ பண்ணிட்டுருந்தேன்.
ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. பப்ளிக்ல நெறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் போக போக ஒரே டயலாக்கே ரிப்பீட் பண்ண எனக்கு அது வந்து பழகி போச்சு. எக்ஸிபிஷன் முடியிற அன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே இருந்தது. ஏன்னா நெறைய பேர பார்த்தாச்சு, நெறைய மக்கள சந்திச்சாச்சு. எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணியாச்சுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. இது மாரி பசங்கலாம் எக்ஸிபிஷன்லாம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அதில எக்ஸிபிட் பண்ற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அதில கலந்துக்க வைங்க. நம்ம என்னதான் படிச்சாலும், எக்ஸாம்ஸ்ல நெறைய மார்க் வாங்குறது, அதெல்லாம் பண்ணாலும், நம்பளுக்கு வந்து பிராக்டிகல் நாலேட்ஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த மாரிலாம் ஒரு பப்ளிக்கா நெறைய பேர ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்பளுக்கு நெறைய கான்ஃபிடன்ஸ் வரும். அது வந்து எனக்கு சான்ஸ் கெடைச்சது. அதுமாரி என் பசங்களுக்குமே அது மாரி அவங்க ஸ்கூல்ல எக்ஸிபிஷன்ஸ்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த மாரி எக்ஸிபிஷன்லாம் நடந்தா நான் கண்டிப்பா அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிருவேன். அதனால அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் தான் வரும். அதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இவுங்க இப்ப படிக்கிற ஸ்கூல்ல எப்படின்னா, வருஷம் வந்து எக்ஸிபிஷன் கண்டிப்பா நடந்துரும். ஒரு சயன்ஸ் ப்ராஜெக்ட் டெமோ மாரி குடுத்துருவாங்க. இந்த வாட்டி வந்து நாங்க மேக்னெட்டிக் செப்பரேட்டர் செஞ்சோம். நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம். பேரண்ட்ஸ் தான் பண்ணி குடுக்கணும். பட் பசங்களுக்கு அத வந்து கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அது எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாமே நம்ம சொல்லி தந்துட்டோம்னா, அவங்க வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து டெமோ பண்ணிருவாங்க. இது வந்து எங்களுக்கு பழகி போச்சு. வருஷம் இது நடக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு பெருசா தெரியல. என்ன இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையா தான் இருக்கும். பட் என்ன பண்றது? நம்ம பசங்களுக்காக நம்ம பண்ணி தான் ஆவணும். நாங்க உள்ள என்டர் ஆகும்போது இந்த மாரி ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வரப்ப தான் அந்த ப்ரோகிராம் முடிஞ்சது. அதுவரையும் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பாப்பாவ வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டாங்க. அது பாட்டுக்கு அந்த ட்ரம்ஸுக்கு ஏத்த மாரி டான்ஸ் ஆடிட்டே இருந்தது. எல்லாரும் அந்த பாப்பாவ தான் பார்த்துட்டு இருந்தோம். என்னதான் எக்ஸ்போஷரு, எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக நம்ம இந்த மாரி எக்ஸிபிஷன்ஸ்க்குலாம் போனாலும், இந்த மாரி ரைட்ஸு, அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம அந்த எக்ஸிபிஷன் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. இந்த வாட்டி எங்க பசங்க ஜெயண்ட் வீல் கேட்டாங்க. அந்த ஜெயண்ட் வீல்லாம் போறதுக்கு இது மாரி நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த ரைட்ல ஏற வச்சுட்டேன். பட் நல்லா தான் இருந்தது. த்ரில்லா தான் இருந்தது. சின்னவ வந்து அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டா, நான் என்னமோ பயப்படுற மாரி, அவ ரொம்ப தைரியமா இருக்க மாரி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா. நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எந்த இடத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்நாக்ஸ் இடத்துல மட்டும் கூட்டம் அள்ளும். நம்ப மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? நம்மளும் எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டெல்லி அப்பளம் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் எக்ஸிபிஷன்ல பார்த்துக்கலான்ட்டு ரிட்டர்ன் ஆயாச்சு. வீட்டுக்கு வரவே 8:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில சீக்கிரம் கிளம்பிரலாம் ஊருக்கு ரிட்டர்ன்னு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம். அதுவரை ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ.